ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ சொன்ன மாதிரி இந்த சேனலில் ஒரு சேனல் வந்து பிடிஎஸ்காண்டி ஓப்பன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன போடுற வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது நானும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன், அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோலேருந்து அவள் போட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்மளுக்கு வந்து இதில் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் வந்து ஏதாட்டு தப்பாக ஏதாட்டு சொன்னால் வந்து மன்னிச்சு. சரி ஸ்டார்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மங்களகரமாக ஜேகேலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுடிஸ் பேபிகள். கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்து பார்த்து வரமாட்டேக்கு, இருந்தாலும் நான் கமெண்ட்டில் ஏதாட்டும் கொடுக்க பார்க்கேன். அதில் வந்து கிளிக் பண்ணி வந்து இதுக்கு இந்த சேனலுக்காண்டி தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஓகே ஸ்டார்ஸ், எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் கமெண்ட் பண்ணணும், சரியா? அது ஃபஸ்ட் வீடியோவில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஒரு ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் தான் வயன், நீங்கள் வந்து இப்போ வந்து 12th வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அப்படி வந்து ஜேகாவோட சைடு பார்த்தோன்னா அவன் வந்து அது ரவுடி தான். அதே மாதிரி வந்து இப்போ காலேஜ் வந்து செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட இதை பார்த்தோன்னா ரொம்ப கோவம் வரும், ரொம்ப திமிரா இருப்பான், யார் சொல்கிறது கேட்க மாட்டான், யாருக்கும் அடங்க மாட்டான். இதுதான் அவனோட கேரக்டர் இந்த ஒன் ஷாட்டில். ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு எக்ஸாம் எல்லோரும் வந்து எழுதிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஹாலு. அதே மாதிரி ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் உட்காந்து வந்து எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த எக்ஸாமோட ஒரு கடைசி வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ அப்படி நீங்கள் தான் அந்த ஒரு பெஞ்சில் வந்து அப்படி வந்து ஓரத்தில் வந்து அப்படி உட்காந்துருக்கீங்க. நீங்களும் வந்து பேப்பரை பரட்டி பார்க்குறீங்க. எப்படியாட்டும் மார்க் வந்துடுமா, பாஸ் ஆயிடுவோன்னு நினைக்கேன். கடைசி எக்ஸாம் வேறு, ஒயனு பாஸ் ஆயிடுவியாடி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து உங்களுக்குள்ள வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அப்படி வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டா நம்ம ஃப்ரெண்டை பப்போலாம் நம்மளை விட்டுட்டு தனியாக எழுதுறாளா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்களும் அப்படி பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தவங்க ஃப்ரெண்டு எதையோ தீவிரமாக எழுதிட்டு இருக்கா. அவள் வேறு டைமை பார்த்து 15 நிமிஷம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்ட் அப்படி எழுதிட்டு இருக்கா. அடி பாவி, நம்ம 2 ஒன்றா தாண்டி படித்தோம், என்ன கருமத்தடி எழுதுறேன், என் கண்ணுக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ கொஷின் பேப்பர் போட்டு அப்படி ஊற்று பார்க்குறீங்க. பார்த்தா ஏற்கனவே நீங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டீங்கல்ல, அவ்வளோதான், எழுதுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி உட்காந்துருப்போம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் எதையோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படி வந்து லாஸ்ட் பெல்ல வந்து அடிச்சிருது. நீங்கள் அப்படி வந்து எல்லோரும் அப்படியே டீச்சர்லாம் வந்து பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த பேப்பரை கொடுத்துட்டு அப்படி வந்து வெளியே நிற்கிறீங்க. வெளியே நின்று அப்படி யோசிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வாரா, ஃப்ரெண்டு தான், எப்போ எப்படியோ லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு என்ன காலேஜ் தான் ஜாலி தானே அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் ஆமாம் அப்படி சொல்லிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னடி யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு காட்டிகிட்டு இருக்கா. ஆமாம், ரொம்ப தீவிரமாக எழுதிட்டு இருந்தே அப்படி என்ன எழுதுனேன் அப்படின்னோடனே, அது இல்லடி சும்மா வச்சா மார்க் பண்ண மாட்டாங்கல்ல, ஏதாவது பேப்பரை ஃபில் பண்ணணும்ல, இங்கே பாரு ரிசல்ட் வரும்போது தெரிய முடியும் யார் எப்படி எழுதியிருக்கான்ட்டு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. விடு அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து அப்படி எல்லா எக்ஸாம் முடிஞ்சதுனால வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படி வந்து இப்போ தான் அப்படி வந்து வாசல்கிட்ட வந்து வாரீங்க. நீங்கள் தான் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நில்றி அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. எல்லோரும் போட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. என்னடி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு, இன்றைக்கி உங்கள் நிற்பானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நிப்பாட்ட, நீ கேள்வி கேட்க பற்றியா அப்படி சொல்லிட்டு வந்து உன் ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. நீ நானும் செருப்பு கழட்டி அடிக்காத குறைய சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்க, நீ என்னடி பண்ண, இவனால தான் என்னை கண்டிப்பாக வேறு எங்கேயாட்ட தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க பாரு காலேஜ் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு அழுகையாக வருது. உடனே நீங்களும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் சரி விடு பார்த்துக்கலாம், நீ உனக்கு என்னம்மா, நீ நல்லா ஜாலியாக தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இவங்க ஃப்ரெண்டு தான், அதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் நிற்க முடியும், வா போ, எப்படி நீ நடக்கிறத நின்றுக்கு என்ன ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படி உங்கள் கையை தான் அப்படி பிடிச்சி எழுதிட்டு போகிறா. அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தோன்னா உங்கள் ஸ்கூல் இருக்குன்னா அப்படி ரோட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஜேகேயோட மொத்த கேங்கே இருக்குது. அவன் பைக்கில் அப்படி ஜாலியாக உட்காந்துருக்கான்.
ஜேகே கூட ஜிமின், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பேர் வந்து கூட இருக்காங்க. ஜேகே வந்து அப்படி வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனும் இப்படி அப்படியா அப்படியா சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படி வந்து அவனுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்கள் ஸ்கூலோட வந்து அது எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க ஒருத்தங்களா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த யார் என்ன சொன்னாலும் என்ன மச்சான் காதல் மயக்கமா அப்படி சொல்லிட்டு வந்து ஜிவின் வந்து தட்டுறான். இப்போ ஜெயிக்க தான் மயிறு மயக்கம் சிறப்ப அப்படி சொல்லிட்டு வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ நீங்கள் தான் அப்படி தலை குனிஞ்சத்தில் நிமிராமல் அப்படி வந்து அப்படி குனிஞ்சு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்னென்னா சரி பயப்படுறாலும் சொல்லிட்டு உங்கள் கையில் பிடிச்சிருக்கா. உடனே நீங்களும் அப்படி வந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு இச்சி கூட ஜெயிக்கவை எட்டியே பார்க்கல. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போது அப்படி தான் நீங்கள் வந்து ஜெயிக்கவோட ஆப்போசிட்டில் வந்து அப்படி கிராஸ் ஆகி போகிறீங்க. இப்போது ஜிமின்டா வீட்டு குத்து விளக்கு நீ இருந்தா என் வாழ்க்கை கெத்து அப்படின்னு ஜெயிக்க மண்டையிலே ஒரு பாடு படுறான். இப்போ ஜிமினும் என்ன மச்சான் அடிச்சுட்டு அப்படிங்கிறான். அடிங்க யாருக்குன்னு இந்த பாட்டை படிச்சுட்ருக்கு, அது போகிறது யாழ் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெயக்க சொல்கிறான். பக்கத்தில் யாழ் போகுது நீ பார்க்கலையா அப்படி சொல்லிட்டு வந்து ஜிமின் வந்து சொல்கிறா. ஓ சாரி யாஷி அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு கத்தி கூப்பிட்றான். உடனே இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படி வந்து அப்படி நின்றீங்க. ஏன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்டு பேர் தான் வந்து யாஷி, அவளை தான் வந்து இப்போ ஜேகே வந்து கூப்பிட்றான். உன்னி இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் ஈட்டி வாடி எதுக்கிட்ட என்ன கூடுறான். ஒன்று நீங்கள் யாழா நான் எப்படி ஓகே சொன்னேன் அடிங்க உடனே அடிச்சிருவத்துக்கு நீ தேவலாட்டி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஆமாம் 2 பேரும் மாற்றி விளாடுங்க ஏன்னா விளாட்றதுக்கு அவங்களுக்கு தானே கிடச்சி என்ன அடி கூப்பிட்றாங்க. எவ்வளோ பசங்க இருக்காங்க தெரியுமா, எப்படி நான் போகிறது அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட வந்து நிற்கா. யாஷி எப்படி உங்கள் வீட்டு ஜன்னல் உடையணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னு. அங்கே ஜிமின் தான் என் ஆள் பாவம் மச்சான் ஏன் மச்சான் இப்படி மிரட்டுற, அவள் சும்மா கூட்டாலே வந்துடுவா எதுக்கு இப்படி மிரட்டுற நீ அப்படின்னே. நீ மூடு நீ சொல்லலை ஒன்றும் சொல்லட்டுமா வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறான். எப்பா ஒரு திருவாயை கொஞ்சம் மூடப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிம்னு சொல்கிறான். உடனே இப்போ வாரியா இல்லையா அப்படின்னே உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறா அப்படின்னு. நீங்கள் அவள் கையை தட்டி விட்டு நான் எதுக்கு விட்டுட்டு வரணும், உனக்கு புரியலையா, அவள் சிம்பாலிக்காக ஒன்றை தான் கூப்பிட்றான். சும்மா பேருக்கு தான் வாயில் வர்றது என் பேர் ஆனால் கூப்பிட்றது ஒன்று தான் வா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே 2 பேரும் மொத்தமாக 2 பேருமே அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறீங்க. நீங்கள் அவள் மூஞ்சியே ஜெயிக்கோட மூஞ்சியே பார்க்கல அப்படி வந்து குனிஞ்ச தலை நிமிராத பிள்ளை போது அப்படி வந்து தலையை குடிச்சிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு வேறு வேற்று ஊற்றுது படப்படன்னு அடிக்குது எல்லாம் வெடிச்சிரும் போல் ஹார்ட்டில் அந்த மாதிரி வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லுங்கண்ணா அப்படின்னே. என்ன வர ரொம்ப தும்மராயிடுச்சு போல் மதிக்கிறதே இல்லை. அப்போ ஃப்ரெண்டு தான் ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா அப்படி சொல்லிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட கேள்வி கேட்கல, நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் காது கேட்குது. உடனே இப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படி நிற்கிங்க. பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி அமைதியாகவே இருக்குன்ட்டு அப்படி சொல்லிட்டு வந்து ஜேக்காவும் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தலை குடிச்சிட்டே இருக்கீங்களா, இங்கே பாருங்கள் தேவையில்லாட்டி என்கிட்ட பேசாதீங்க, நான் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, பிறவதுக்கு ஒரே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. என் மேலே சொன்னால் எங்கள் அம்மா கூட்டுற பார்த்துக்கோங்க, இப்போலாம் கூடுற வேலை வச்சுக்காதீங்க, என் இப்படிலாம் கூட்டிங்கன்னா அவ்வளோதான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து அப்படி அழுதுகிட்டே அப்படி போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் இறி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வர ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு வாட்டி வேலையை ஒப்பாரேஸ்டே போயிட்டுருக்கீங்க. இந்த சைடு பார்த்தோட கேக்கில் சிரிப்பு அடக்கையே விடல, சுற்றி உலகில் கிடந்து உழுது சிரிக்கிறாங்க. சரிக்குதா எவ்வளோ நாட்டு சிரிச்சிங்க பல்லெல்லாம் இப்போ உடச்சி தட்டிடுவோம் பார்த்துக்கோ. அவள் ஏன் ஆள் அவளை பற்றி எவ்வளோட்டி சிரிச்சிங்க ஆனால் நான் சிரிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். உடனே அவளுக்கு என்ன சொல்லி தெரியல என்னையோ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சிரிச்சிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்போ ஜிமினும் ஜேக்கவும் தான் ஒரு வண்டி அதாவது ஒரு பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க. மச்சான் அடுத்து என்ன பிளானு அப்படின்னே. வேறு என்ன பிளானா, நம்மளுக்கு வந்து ஒரு பழி தீக்கிற கணக்கு இருக்குது போய் தேத்திட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து பைக்கில் வந்து அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போகிறான். இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தோன்னா ஜேகே வந்து உங்களை வந்து திட்டிருக்க கூட மாட்டான். சரி என்ன இப்படி கண்டுக்கலையே அப்படி சொல்லிட்டு லைட்டாக தான் கேட்டிருப்பா. அதுக்கே நீங்கள் அப்படியே வந்து அழுதுகிட்டே வந்து அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போயிருப்பீங்க. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டில் விட்டுட்டு அல்லாதேடி வீட்டில் கேட்டால் என்னடி சொல்லுவேன், இப்போ ஒன்று அடிக்க ஒரு திட்டினா கூட பரவாயில்லடி அழுறதுக்கு ரீசனு எதுக்கு தான் அழுறேன்னு தெரியாமல் இவ்வளோ கண்ணீரை எப்படி ஸ்டாக் வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. நீங்களும் அப்படி கண்ணை தொடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே போகிறீங்க. அப்படியே உங்கள் குடும்பமே மொத்தமாக இருக்குது, கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் அந்த மாதிரி வந்திருப்பாங்க போல். நீங்களோடி போகிறீங்க. என்ன வயனு மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்குது என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படி எல்லோரும். ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை அங்கிள் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கண்ணெல்லாம் அப்படி தொடச்சிட்டு இருக்கீங்க. உடனே இப்போ உங்கள் அப்பா உங்கள் எல்லாம் அந்த பொறுக்கி பயிலால் தான் வந்திருக்கும், அவன் தானே எதாட்டி சொல்லியிருப்பான் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா அப்படி வந்து கத்துறாங்க. இல்லைப்பா
கீழே இறடி விழுந்துட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இது சொல்லிட்டு இருக்கீங்க. வலிச்சுட்டு உள்ளே போ, போய் நல்லா தூங்கு, எக்ஸாம்ட்டு காலையில் முடிச்சு படிச்சல, போ போய் படிச்சு தூங்கு அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சரிப்பா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே இது போயிடுறீங்க. நீங்களும் இப்போ வந்து ரூம்குள்ளே போய் உட்காடுறீங்க. அப்படி வந்து உங்கள் ரூமோட டோரெல்லாம் வந்து சாத்திட்டு இப்போ பெட்டில் தான் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் ஸ்கூலு அதிலே நான் பார்த்துட்டு போனான். இப்போது இனிமேல் லீவு தானே ஒரு மாதம், என்னை எப்படி பார்ப்பான் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் வயனு நீ இந்த லவ்லாம் பண்ணல, அப்புறம் என்னத்துக்கு நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து பெட்டில் வந்து அப்படி படுத்து அப்படி தூங்குறீங்க. கொஞ்சம் இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு நைட்டு வந்து அப்படியே ஒரு மணி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஜன்னல்லேருந்து அப்படி சிலன்னு காற்று வருது. அப்படியே வந்து ஒரு நிம்மதியான தூக்கத்தில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க. இப்போ ஜன்னல் வழியாக தான் ஒரு ஜீவன் வந்து அப்படி வந்து எகிரி குதிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட தான் வந்து உட்காந்து அப்படி வந்து உங்களுக்கு அந்த ஜீவன் வந்து அப்படி பார்த்துட்ருக்கு. சிவனாண்டி நீ பெத்த மவளையா இது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்களை தான் வந்து பார்த்துட்டு இருக்கா. வேறு யார், நான் தான். அந்த மாதிரி வந்து ஜேகே தான் அப்படி வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கோம். உங்கள் அப்பனுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லையே, அவன் என்னென்னா கருங்கரங்காட்டம் ஏன் இருக்கான், நீ இப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். ஐ திங்க் நீ எங்கள் அத்தை மாதிரின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெயிக்க அப்படி சொல்லிட்டு அப்படி அவனுக்குள்ளே அப்படி சிரித்து வைக்கப்பட்டு இருக்கான். இப்போ அப்படி தான் உங்கள் கண்ணத்தை வந்து அப்படி லைட்டாக தான் அப்படி அவனோட ஒரு ஃபிங்கர் தான் உங்கள் கண்ணத்தை வந்து டச் பண்ணியிருக்கோம். அதுக்கே நீங்கள் டப்புன்னு அப்படி முழிச்சிருப்பீங்க. முழிச்சு பார்த்தோன்னு உங்களுக்கு சரியான பயம். அப்படி கத்தலான்னு போகிறீங்க. அவன் டக்குன்னு உங்கள் வாயை பற்றிட்டான். எம்மா தாய்க்குள்ளமே கொஞ்சம் வாயை மூடுமா, நீ என்ன செருப்படி வைக்கமா விட மாட்ட போலையே அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் அப்படி வந்து வாய் மூடு, நான் தான் உன்னை ஒன்றும் பண்ணல சரியா, அமைதியாக இரு, நான் தான் ஜேகே அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு கத்தவும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ வந்தாங்கன்னா சொந்தக்காரங்க வேறு கொஞ்சம் பேர் இருக்காங்களா, ஜேகேவை போட்டு தள்ளிடுவாங்க. அவள் இருக்கிற வேகத்தில் இவன் மேலே வேறு சமய கோபத்தில் இருப்பாங்க. ஒன்று நீங்கள் தான் எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஒன்று உங்களுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்கு. ஏன்னா அவன்கிட்ட இப்படி உட்காந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டெல்லாம் நீங்கள் பேசினதே கிடையாது. தூரத்துலேருந்து பார்ப்பீங்க, அப்படி ஓடிடுவீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவனை ஐ கான்டாக்டோட இப்படி இப்போ ஸ்டேட்டை பற்றி பேசுகிறீங்க. உடனே இப்போ தான் அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். உடனே நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக பேசினாலும் கேட்காது அப்படி சொல்லிட்டு எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு இப்படி கேட்குறீங்க. உன்னை பக்கத்துண்டி வேறு எதுக்கு வருவாங்க அப்படின்னே, இங்கே பாரு அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், உண்மை லவ் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டேன். நீ எப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, வேறு ஏதாட்டு பொண்ணை பார்த்துட்டு போ. அதான் உன் காலேஜில் அழகழகாக இருக்காள் வேலை, கடல் கண்ணி வெல்மதி, அவ்வளோ லவ் பண்ண வேண்டியதுனே, இதுக்கு ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஜெயிக்குதான் அப்படி வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படி உங்கள் கிட்டே இழுக்கிறான் அவங்கள. இப்போ ஜெயிக்கே தான். ஆனால் எந்த பொண்ணுமே என்னை பார்த்து இப்படி ஓடினது கிடையாது. என்னை பார்த்து என்னை பார்க்காத, லவ் பண்ணாத அப்படி சொன்னது கிடையாது. நான் சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னதுக்காக யாரும் இப்படி அழுதுகிட்டே போனது கிடையாது வீடு வரைக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். நீங்கள் அவமானப்படுத்துகிறான் அப்படி சொல்லிட்டு வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்கீங்க. சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்காண்டி வந்த அப்படின்னே, உன்னை பார்க்க தான் அப்படின்னே. ஓ பார்க்குறது வந்து காலையிலலாம் பார்க்க மாட்டீங்களோ, நடுராத்திரி தான் நினப்பு வருமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கீங்க. ஆமாடி நடுராத்திரி தான் வரும். ஆமாம் நீ இவ்வளோ பேசிய ஃபஸ்ட்டு வாயாடி, எனக்கு தெரியாமல் போச்சு. உமா உங்கள்கிட்ட மாதிரி இருப்பேன், இப்போ என்ன வாய் பேசுகிற அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கேட்குறான். உடனே இவருக்கு மட்டும் தான் வாய் பேச தெரியுமோ, எங்களுக்குலாம் வாய் பேச தெரியும். உடனே நீ வந்து ஒரு படையோடு இருப்ப, அதனால தான் எனக்கு பயம், தவிர ஒன்று தனியால் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் உள்ளே அங்கே அப்பார்ட்மெண்ட்டே ஆடு நம்ம வெளியே வந்து அப்படி சீன் போடுற மாதிரி அப்படி காட்டிப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் சீன் போட்டுட்ருக்கீங்க. நல்லா வாய் பேசுடி, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி சொல்லலாம். சரி எதுக்கு வந்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. என்னடி என்னமோ எங்கள் வீட்டில் கேமரா வச்சு பார்த்தம்போது எதுக்கு வந்துன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, அப்புறம் எதுக்கு வந்து ஒன்றுமே சொல்லட்டுமா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிற. உடனே நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்ப அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. இங்கே பாரு இப்படியே கத்திட்டு இருந்துன்னு வச்சுக்கேன், இந்த வெளியே இந்த ஒரு நாய் கத்திட்டு இருக்குல்ல கேட்குதா, அது நாய்க்கு ஒன்று தூக்கி போட்டுருவோம் பார்த்துக்க சாப்பிட அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. எப்பா என்ன பெரிய காமெடி, எல்லோரும் சிரிச்சிருங்க ஒரு கட்டி ஜெயிக்க கண்டி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி இது அவட கலாச்சிட்டு இருக்கீங்க. எடி ஆனால் மனசை தொட்டு சொல்கிறேன்டி, நீ இவ்வளோ வாய் பேச வேண்டிய எனக்கு தெரியவே தெரியாது அப்படி சொல்லிட்டு வந்து ஜெயிக்கவும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி இந்த இதில் சைன் போர்டு அப்படி சொல்லிட்டு வந்து கொடுக்குறீங்க. இவன் ஒருத்தே குருவி கத்துற நேரத்தில் ஆந்த உள்ள விடுற நேரத்தில் ஆந்த உள்ள விடாதா, சரி நாய் உள்ள விடுற நேரத்துலலாம் வந்து உயிர் போட்டு எடுத்துகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு
ஒரு நிம்மதி தூங்க விட்றியா அப்படி சொல்லிட்டு இப்போ தான் ஒரு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ தான் நிம்மதியாக வந்து ஒரு தூங்கலான்னு பார்த்தா நீ தூங்க விட மாட்டா போல அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து ஜேக்கப் போட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியா சரி சரி அவனுக்கு ரைம்ஸ் படுற மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிறது. அவனும் அப்படியா சரி சரி அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்களும் அந்த ஒரு ஃபார்மாக தான் இருக்குது பார்க்குறக்கு. நீங்களும் அந்த ஃபார்மை பார்த்துட்டு என்னது இது என்னது எதுக்கு நான் இதில் சைன் போடணும் நீங்கள் பார்த்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் இதுவா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கத்துறீங்க. உடனே வாய முறி எவனாட்டு வந்துட போகிறான் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து ஜெயிக்க சொல்கிறேன். உடனே என்னது இது அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஐய மேடத்துக்கு அப்படி வந்து 25-26 வயசாகிட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ஐயா வச்சு ஒழுங்காக வாசிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு வந்து ஜெயிக்க வந்து சொல்கிறேன். உங்கள் காலேஜில் எதுக்கு நான் அட்மிஷன் போடணும் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து பேப்பர் பார்க்குறீங்க. பிறகு புருஷன் படிக்கிற காலேஜில் தான் பொண்டாட்டி படிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சொல்கிறான். இது நல்ல கதையாக இருக்க. ஓட்ட காலேஜிலலாம் நான் படிக்க மாட்டேன், ஒழுங்கு மாதிரியே தான் ஊரை விட்டு ஓடி போயிருக்கேன், நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன். அடிங்க கொன்னே விட வேண்டிய ஒன்று வெளியே எங்கேட்டு போனீங்கன்னா. ஏன் நான் போய் படிக்கக்கூடாது? இங்கே பாரு இதெல்லாம் விளையாடாத சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு வந்து நான் வேறு எங்கேட்டு தான் போய் படிப்பேன். உன் இஷ்டத்துக்குலாம் நான் வைக்கணும்னு பார்க்காத. நான் இதுக்கு ஒன்றும் லவ்வே பண்ணல. உடனே இப்போ ஜெயிக்குதான் அப்படி உங்கள் பக்கத்தில் வரான். லவ் பண்ணலையாடி எங்கள் அண்ணனை பற்றி சொல்லி லவ் பண்ணலன்ட்டு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து கேட்குறான். உடனே நீங்கள் அப்படி மூஞ்சி திருப்பிட்டு நான் தான் சொல்கிறேன்ல உன்னை லவ் பண்ணலன்ட்டு, தேவையில்லாத வேலை பார்க்காத, முதல்ல போ அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பேப்பரை தூக்கி தூர வீசிடுறீங்க. இங்கே பாரு வைனு நம்மகிட்ட நல்லா பேசுகிறான், நல்லா பல்ல காட்டி பேசுகிறான், இவன் ஒன்றும் பண்ண மாட்டான், வெளியே தான் வரப்பா திரியிறான் அப்படி சொல்லிட்டு மட்டும் நினைக்காத, ஒரு அடி அடிச்சேன்னா தெரியும் பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு வந்து அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நீங்களும் இங்கே பாரு இது என் வாழ்க்கை, நீ ஒன்றும் முடிவெடுக்கணும்னு தேவையில்லை, நான் சொல்கிறோம்ல எனக்கு வெளியே படிக்க ஆசைன்ட்டு, எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, போ வெளியே போன்னு சொல்கிறோம்ல அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் அவனை பற்றி அப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி பெட்லேருந்து எந்திரிச்சு அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு வா நீ வெளியே போ, நீ ஓவராக பேசுகிற, கொஞ்சம் நல்லா பேசுனா ஓவர் அட்வான்டேஜ் எடுப்பியோ அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் தான் அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஜன்னலில் போ அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் அப்படி தான் அவங்கள அப்படி கிட்ட அப்படி வந்து ஹிப்பை பிடிச்சி அப்படி கிட்ட இழுத்து அப்படி வந்து உங்கள் கன்னத்தில் தான் அப்படி கை வைக்கிறான். இப்போ ஜேகே தான் சொல்கிறான், போவாதடி என் கூடயே என் கூட படிய, நம்ம 2 பேரும் அப்படி ஒழுங்காகவே லவ் பண்ணல, உன்னை நீ ஸ்கூல் டேஸ்லேயும் நான் படிக்கணும் நீ வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிட்ட, அட்லீஸ்ட் காலேஜ்லேயாட்டு நீ என் கூட இருப்பேன்னு நினச்சேன், காலேஜுக்கும் வர மாட்டியா, ப்ளீஸ் வாடி கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே அழகாக கேட்குறான். உங்களுக்கு என்ன சொல்லனே தெரில, நீ போ அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான். நீ வாடி என் காலேஜ் வாடி ப்ளீஸ் அப்படி சொல்கிறான். நீங்கள் போ ஜேகே அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே ஜன்னலை பார்த்து சொல்கிறீங்க, நீக்கு போ ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே சொல்கிறீங்க. அப்படி ஜேக்கும் ரொம்ப கஷ்டமாயிட்டு நீ எப்படி திட்டுறாலும் எப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து வந்த வரையே அப்படி வந்து போயிடுறான். நீங்களும் பார்க்குறீங்க அவனும் ஜிம்மினி தான் வந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மின் தான் பைக்கில் வந்து உட்காந்து யார்கிட்ட வராங்களா அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேக்கை தான் சோகமாக இறங்கி போகிறேன்னா, என்ன மச்சா போகும்போது பிரைட்டாக போனேன், வரும்போது பல்பு உடஞ்ச மாதிரி வேறு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். பொத்திட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் மண்டை இப்போ தெரிச்சிரும் அப்படி சொல்லிட்டு வந்து திட்டுறான். சரி உனக்கு என்ன பிரச்சனையோ சரிவா போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து பைக்கில் ஏறி அப்படி வந்து போயிடுறான். உங்களுக்கு மனசே கேட்கல, என்னையா இவன் இப்படி ரொம்ப 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 கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்டிருப்போம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க என் ட்ரீம் தான் எனக்கு பெருசு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து இருந்துக்கிறீங்க. இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் வந்து வேறு எங்கேயும் போகல, சரி வீட்டில் ஒரு நல்லா ஜாலியாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன படிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படி வந்து சரி அது சம்மந்தமாக ஏதாட்டு படிக்கலாம், ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து போயிட்டுருப்பீங்க. உங்கள் அப்பா இங்கே பாருமா வெளியே வந்து அவன் இருப்பான், நீ அவனை கண்டுக்கூடாது சரியா, நீ என் பிள்ளை, அவனை மதிக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. நீங்கள் சரிப்பா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டு போவீங்க. நீங்கள் எங்கெல்லாம் போவீங்க, அங்கே ஜேகே கண்டிப்பாக இருப்பான். அவன் போகிற இடத்துல அவன் ராசியா என்ன ராசியான்னு தெரியாது, அங்கே அடிப்பிடி சண்டையும் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் அவன் அந்த ஒரு சைடு அப்படி பிரச்சனை வர்றதை பார்த்தாலே நீங்கள் அந்த சைடு இருந்து போயிடுவீங்க. உங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப அப்படி அடி தடி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுக்காண்டி தான் நீங்கள் வந்து அவனை வந்து லவ் பண்ணல அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. அது அவனுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து நான் என்ன பண்ணேன், நான் போகிற இடத்துலலாம் அப்படி பிரச்சனையாக வருது, நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் வந்து ஒன்றும் சொல்லாமல் அப்படி இருந்திருப்பான்.
இப்படியே வந்து நீங்கள் அவனை நோக்க அவன் உங்களை நோக்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி அந்த 1 மந்த் லீவும் அப்படி வந்து ரொம்ப அமோகமாக வந்து முடியுது. இப்போ வந்து என்னென்னா காலேஜுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லாம் வந்து ஜாயின் பண்ணுற ஒரு ஒரு நாள் வரும்ல அதே மாதிரி வந்து வருது. ஜேகே வந்து பார்த்துட்டே இருக்கான், என்னவா பேக் பண்ணிட்டு எங்காட்டும் ஊரை விட்டு ஓடிடுவாளா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி வந்து பார்ப்பான் அடிக்கடி, ஏதாட்டி பேக் பண்ணுறீங்களா, இல்லை பேக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் அப்பா எங்கேயாட்டு கூப்பிட்டு போகிறாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் என்னென்னா அப்படியே போகலனாலும் உங்கள் ஊர்லேயே வந்து ஒரு 5-6 காலேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த ஜேகேயோட காலேஜை விட்டு மிச்ச காலேஜில் ஏதாட்டு அட்மிஷன் போட்டிங்களா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் அப்படி கேட்டுட்டு இருப்பான், இப்படி இந்த பொண்ணு எங்கே போட்டிருக்கு அப்படி இப்படின்னு கேட்பாங்க. யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து எப்படின்னா அப்படி ஜேகேவோட காலேஜில் வந்து அப்படி வந்து எல்லார் காலேஜும் வந்து அப்படி ஃபஸ்ட் இயர் வந்து இன்றைக்கி வந்து வராங்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இப்போ தான் நீங்கள் வந்து அப்படி வந்து வீட்டிலேருந்து வெளியே அப்படி என்ட்ரி கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு யாஷிக்கு வந்து கால் பண்ணுறீங்க. எட்டி வந்துட்டியா, எங்கடி இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க நீங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கேன், வந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாம்னு இந்த வாரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி யாராட்டு பார்க்காவல அப்படி சொல்லிட்டு குறுன்ட்டு அப்படி ஓடுறீங்க. ஓடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எடி அங்கே பாரு, பயப்படக்கூடாது, என்ன எதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னே யாசியும் நீ தானே இருப்ப அப்படி சொல்லிட்டு வந்து இவங்களை பார்த்து வந்து சிரிக்கிறான். சரி வாட்டி போவோம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் யாசியும் தான் அப்படி வந்து போகிறீங்க. அந்த காலேஜை வந்து நடக்கிற தூரத்தில் தான் இருக்கும், அவங்க வீட்டு பக்கத்துலேன்னு அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு 2 தெருவு தள்ளி இருக்கும். நீங்கள் 2 பேரும் அப்படி போகிறீங்க. என்னடி டைம் ஆகிட்டா அப்படின்னே ஆமாடி சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டும் வந்து அப்படி வந்து உங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து போகிறீங்க. இப்போ தான் அந்த காலேஜோட வாசல் கேட்லேருந்து எட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேயோட காலேஜ் தான். இப்போ அவங்க ஃப்ரெண்டு தான், உனக்கு வெக்கமாகவே இல்லையாடி, அவன் அந்த ஃபார்மை தரும்போதே வாங்கி சைன் போட்டிருந்தா வந்து நிலமை வந்திருக்குமா, இப்போ நீனே தனியாக சேர்ந்து இந்த மேடம் சர்ப்ரைஸாக வேறு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் அவனே நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே பாரு சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், எனக்கு வந்து எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது, அதனால் வந்து நான் என்னோடய பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு ட்ரீமுலாம் எதை கதை விட்டேன். யார் சொன்னேன், எனக்குலாம் ஒரு ட்ரீமும் இல்லையே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி என்ன கருமத்தையும் சொல்ல, காதல் கண்ணை மறைக்குதுன்னு அப்படின்னு ஒன்னே மறைக்கல, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி உள்ளே போகிறீங்க. பார்த்தா வந்து அங்கே காலேஜே வந்து எப்படி சொல்ல, அப்படி வந்து எல்லா சைடும் ரேகிங் தான். அங்கே உருளு பரலு சுத்து, அங்கே போ இங்கே போ, தவளை ஓட்டம் முயல் ஓட்டம் எல்லா ஓட்டமும் அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. நீங்களும் அப்படி பார்த்துட்டு மரண பீதியில் நின்றுட்டுருக்கீங்க. ஏடி நான் இதெல்லாம் படத்துல இல்லாட்டி பார்த்துருக்கேன், நிஜமும் அப்படி காலேஜில் ரேகிங் பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அடி பக்கி ஜேகிட்ட சொன்னாவாட்டி இது நம்மளுக்கு நடந்திருக்காது, ஏன்டி இப்படி பண்ணுற, அவன் எங்கடி இருக்கான் அப்படின்னு, எங்கே இருக்கான்னு தெரிலடி அப்படி சொல்லிட்டு இப்படி வந்து இப்போ இப்படி இந்த சைடு பார்த்தோன்னா உங்கள் காலேஜோட மொட்டை மாடி தான். எப்படியும் ஒரு காலேஜ் வந்து ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோருக்கு அப்புறம் ஒரு மொட்டை மாடி இருக்கும்ல, அந்த மொட்டை மாடியில் அப்படி வந்து உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்துட்டு அப்படி மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்க்கான், ஏன் உன்னை வரதாண்டி சொன்னேன், ஏன்டி இப்படி பண்ணுற, நீ மட்டும் வந்துருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கலாம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எப்படின்னா வருஷம் அவன் தான் போட்டு ரேகிங் போட்டு தாக்குவான். இப்போ என்ன எட்டி கூட பார்க்கல இந்த வருஷமும், ஏன்னா வந்து உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான். அதனால் வந்து அவனுக்கு வந்து கீழே வந்து வர மனசு இல்லை, அதனால் அப்படி வந்து உட்காந்துருக்கான். இப்போ நீங்களும் அந்த காலேஜுக்குள்ள வந்து கொஞ்சம் பயந்து அந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஒரு வாய்ஸ் கேட்குது, ஏய் ஒன்று நீங்களும் அப்படி வந்து என்ன ஏயா யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்த ஒரு ஜீவன் அப்படி கெத்தாக இருக்குது. அப்படி வந்து அப்படி சிவிங்கம்லாம் போட்டு அப்படி சவைச்சிட்டே வந்து ஒரு ஜீவன் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து வருது. ஃபஸ்ட் இயரா? ஆமாம். அப்போ ரேகிங் பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி யாருன்னு பார்த்தோன்னா வீ தான். உடனே இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாஷி தான், அண்ணா விட்டுருக்கண்ணா, ஏதோ தெரியாமல் வந்துட்டோண்ணா, நாங்கள் நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு வந்து அப்படி போகலான்னு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சி இழுத்து போகிறா. நில்லுங்கடி 2 பேரும், இவங்களும் உங்களை மாதிரி ஃபஸ்ட் இயர்ஸ் தானே, எல்லோரும் நாங்கள் சொல்கிறது செய்ய தானே செய்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் இன்னும் 2 கொம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீயை வந்து கேட்டுட்ருங்க. நீங்கள் அப்படி அந்த முழிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மின் தான் சும்மா சரி என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு வந்திருப்பான். அதாவது அவனும் ஜேகே கூட ஃபஸ்ட்டு மாடியில் தான் இருந்திருப்பான். இப்போ கீழே இறங்கி
சரி என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு வந்தா பார்த்தா நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் நிற்கிற பார்த்து ஜிமின் தான் இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து அப்படி வந்து மாடிக்கு வந்து ஜேகே லூசு பையலே அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றான். என்ன அப்படி சொல்லிட்டு வந்து ஜெயிக்கவும் அப்படி வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கானா என்ன அப்படி சொல்லிட்டு வெறுப்பாக வந்து கேட்குறான். ஏன் மச்சான் அவன் ஆளு இந்த காலேஜ் தான்டா, இந்த காலேஜுக்கு தானே வந்திருக்காள் வா அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றா. பொய்யுதுன்னு சொல்லலையே சத்தியமாட வா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து ஜெயிக்க வந்து 2 பேரும் ஃபாஸ்ட்டாக வந்து போகிறாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தோன்னா தான் இங்கே பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க தாவி போகிறாங்களா. நீங்கள் என்ன 2 பேரும் என்ன பண்ணுங்கள் உருண்டு போங்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு நீ உருளு, 2வது நீ உருளு சரியா அப்படி சொல்லிட்டு வந்து வந்து டே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். உடனே சீனியர் ப்ளீஸ் சீனியர் வெற்றிருக்கா சீனியர் அப்படி சொல்லிட்டு வந்து யாசியை ஒப்பாரி வைக்க இங்கே பாரு உன் அழுகெல்லாம் எனக்கு வந்து எனக்குலாம் மனசு உருகிற மனசே கிடையாது. அதனால் நீ என்ன தான் அழுதி கதறினாலும் நான் வந்து விட மாட்டேன். ஒழுங்கு முறையாக 2 பேரும் உருண்டு போங்க பாப்பா உருளுங்க அப்படி சொல்லிட்டு வந்து டே சொல்லிட்டு இருக்க. உடனே நீங்கள் அப்படி என்ன தெரியாமல் வேன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. உடனே நீங்களும் சரி என்ன பண்ண தலை இழுத்து வந்து இவனை நம்பி வந்தோம் பார்த்தியா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் பெருமூச்சு விட்டுட்டு ஷாலை எடுத்து இப்படி வந்து கெட்டுறீங்க. யாரையும் அடிக்க போகிற மாதிரி அடிக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறா. இல்லைப்பா நான் யாரையும் அடிக்கல நான் உருள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் இப்படி உருளான்னு போகிறீங்க. விஜய்க்கு தான் மச்சா அப்படி சொல்லிட்டு வந்து கத்துறான். உடனே இப்போ சொல்கிறா என்ன விஷயம் சோகத்தில் இருந்தால் ஏதோ பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி என்ன மூஞ்சில் ஒரு தெளிவு தெரியுது அப்படின்னு உடனே ஜிமின் தான் மச்சான் அது அவன் ஆள் அப்படின்னு. ஓஹோ கதை அப்படி போகுதோ சரிப்பா உங்கள் ஆளை நாங்கள் ஒன்றும் பண்ணலை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்து டேயும் வந்து அப்படி வந்து சரி போயிட்டு வர மச்சா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வந்து போயிடறான். உடனே தேங்க்ஸ்டா அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ ஜேகே தான் அப்படி வந்து அதே இத்தனை வருஷம் இருந்து அதே கெத்து அப்படி வருது. ஏன்னா இப்போ வேறு ஃபைனல் இயர் வேறு அதனால் கொஞ்சம் கெத்தாக தானே இருப்பாங்க. இப்போ வந்து அப்படியே வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு திண்டு இருக்கும் அதில் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படி ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கீங்க. யாரோ சொன்னாங்க உங்கள் காலேஜ் ஒரு ஓட்ட காலேஜ் இந்த காலேஜுக்குள்ள நான் வந்து சேரணுமா அப்படி இப்படின்னு கதை விட்டாங்க. இப்போ கடைசியில் தான் இந்த காலேஜ் தான் வந்திருக்காங்க போல் அப்படின்னே இப்படி நீங்கள் தான் வாடி போய் நம்ம கீசி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். இந்த காலேஜ் நம்மளுக்கு செட் ஆகாது போல் வா போவோம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ் போகலான்னு பார்க்கிங்க. உடனே இப்போ ஜெயிக்கிறவங்க கை எப்படி செலுத்து எப்பா என்ன கோவரதே பொண்டாட்டிக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி தான் ஜெயிக்க வந்து உட்காந்து இருப்பான். நீங்கள் வந்து இப்படி நின்றுட்டு இருப்பீங்கல்ல அப்படி உங்கள் கையை பிடிச்சி அப்படி கிட்ட இழுத்து எப்படி சொல்ல அவனோட 2 காலை வச்சு அப்படி வந்து உங்களை வந்து அப்படி லாக் பண்ணிடுறான். புரியும் நினைக்கேன். அந்த மாதிரி லாக் பண்ணிட்டு அப்படி வந்து கையையும் வச்சு பிடிச்சி அப்படி வந்து அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி நிற்கான். உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னென்னா நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து வெக்கமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு அப்படி நின்றுட்டு இருக்கான். இப்போ யாஷி பக்கத்தில் தான் இப்போ ஜிமின் தான் அப்படி போகிறான். என்ன நீ வந்திருக்கீங்க தான் ஜாயின் பண்ணியிருக்கா போல் அப்படின்னே அவளும் அப்படி ஜிமின் கூட வந்து அப்படி லைஸாக பேசி அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். உடனே எதுக்கிட்டி வந்து என்ன சொன்னேன் வரமாட்டேன் அப்படி இப்படின்ட்டு உடனே நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் சும்மா தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை விட்டு இருக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. யாரோ கதை விடுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து ஜெயிக்கவும் சொல்கிறான். சரி நீ தான் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்ச விட்டா அழுதுருப்ப போல். சரி ஏதோ பையன் பாவம் அப்படி சொல்லிட்டு தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி சிரிச்சிட்டே அப்படி சொல்கிறீங்க. அப்போ நீ எனக்கானே வந்து காலேஜ் சேர்ந்துருக்கலாம். அப்போ நீ என்ன லவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்படின்னே நீங்கள் வந்து அப்படி ஒன்றுமே சொல்ல முடியும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஏதோ ஒரு பையன் நம்மளை வந்து ஒன் சைடாக வந்து இவ்வளோ நாள் லவ் பண்ணியிருக்கானே சரி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறானே அப்படி சொல்லிட்டு தான் சேர்ந்துனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரி அப்போ வேறு ஒன்றும் இல்லை தானே. சரி இப்போது உனக்கு வந்து என்னை பற்றி தெரிலன்னு நினைக்கிறேன். லாரா அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றான். இப்போ தாங்க ஒரு பொண்ணு ஜேகே அப்படி சொல்லிட்டு வந்து வருது. இப்போ நீங்கள் தான் ஜேகேக்கு சப்புன்னு ஒன்று கணத்துலேருந்து ஒன்று கொடுக்குறீங்க. இங்கே பாரு பின்னாடியாட்டு போனேன்னு கேள்விப்பட்டேன் மோனு செருப்பு பிஞ்சிரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஜேகே தான் அவங்கள மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு ஹக் பண்ணிட்டு நீ தான் சொன்னலடி என்ன லவ் பண்ணல நான் வந்து ஒன் சைடாக தானே அவனை லவ் பண்ணுறேன் பிறகு எதுக்கு நீ கோவப்படுற லவ் பண்ணால் தான் கோவப்படணும் நீ தானே லவ் பண்ணல அப்போ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே வந்து கேட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் தான் வா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து இப்போ அங்கே தான் இப்போ எல்லாருமே வெளியே தான் நிற்காங்க. அதாவது ராகிங் பண்ணுற சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே கொண்டு எல்லோரும் வெளியே தான் நிற்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து காலேஜுக்குள்ள வந்து அப்படி இழுத்துட்டு போகிறீங்க. இழுத்துட்டு போய் அங்கே வந்து ஒரு வாலில் லாக் பண்ணிட்டு
ஆமாடா லவ் பண்ணுறேன்டா, உன்னை தான் லவ் பண்ணுறேன், என்ன பண்ண போகிற அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து அவனோட செஸ்ட்டில் அப்படி கையை வச்சு குத்தி குத்தி அவன் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. உடனே சரி அப்போ லவ் பண்ணுற அப்படின்ட்டு ஜேகே வந்து கேட்கான். ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. இப்போ தான் அப்படி ஜேகே வந்து அப்படி வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். உடனே நீங்கள் வந்து இப்படி பேக் கிஸ் வந்து பண்ணுறீங்க. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவன். ஓகே ஸ்டார்ஸ், இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து முன்ன பின்ன வந்து பிடிஎஸ்க்கு வந்து இப்படி ஒன் ஷாட்லாம் போட்டு பழக்கம் கிடையாது. அதனால் வந்து எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. அதனால் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து ஷாதா வந்து வீடியோ போடுவா, நான் வந்து எப்பமாட்டு வந்து போடுறேன் சரியா. நான் இப்போ இதே மாதிரி ஒன் ஷாட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃப்எஃப் போடலான்னு பிளான் போட்டிருக்கேன். என்ன வந்து ஷா வந்து வீடியோ போடுவா. அவளுக்கும் வந்து எனக்காட்டி கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அவளுக்கு வந்து அவள் வந்து இந்த சேனலில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறா. அதில் வந்து அவள் எப்படி இப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். அவளை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க. ஸ்டார்ஸ் நம்புகிறேன். அவளை வந்து என்கரேஜ் பண்ணி பூஸ்ட் பண்ணிங்கன்னா அவள் வந்து என்ன வந்து நல்லா போட ஆரம்பிச்சிடுவா. அதனால் வந்து அவளுக்கும் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ஸ். நானும் வந்து என்னால் முடிஞ்சால் நானும் வந்து இடையில அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாட்டு போட ட்ரை பண்ணுறேன் சரியா. ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து அது வந்து வரைய மாட்டேங்குது. நான் வந்து இல்லைனா போஸ்ட்டு போட்டுடுறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. அது ப்ரைவேட்டில் தான் இருக்குது, நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்டார்ஸ், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பரை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க சரியா. கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.